பெருமானாரின் பெருநாள் பரிசு. அன்று நோன்பு பெருநாள். மதீனா நகர வீதிகளிலே மக்களின் ஆரவாரம். சிறு பிள்ளைகள் புத்தாடை பூண்டவர்களாக வீதிகளிலே விளையாடிக் கொண்டிருக்கின்றனர். அந்த சிறுவர்களின் முகத்திலே மகிழ்ச்சி பொங்குகிறது. புனித நோன்பை நோற்று முடித்து அதற்கு பரிசாக கிடைத்த புனித ஈகை திருநாளல்லவா என்று. இவற்றையெல்லாம் உற்று நோக்கியவனாக ஏக்க பெருமூச்சுடன் ஓர் ஏழைச் சிறுவன். அவனை யாரும் கவனித்ததாக தெரியவில்லை. அவ்வழியே அண்ணலெம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அனாதவராக நிற்கும் அந்த சிறுவனை காண்கிறார்கள். அச்சிறுவனின் தலையை அன்புடன் தடவியவாறே, "ஏன் அழுகிறாய் மகனே?" என வினவுகிறார்கள். சிறுவனோ, "அழுதவனாக எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. இந்த பெருநாள் தினத்தில் அவர்கள் உயிரோடு இருந்தால் என்னை இவ்வாறு அனாதவராக விட்டிருப்பார்களா?" என ஏக்கத்தோடு கூறுகிறான். கருணை நபிகளாரின் கண்கள் கலங்குகின்றன. "மகனே, அழாதே, நீ இன்று முதல் அனாதையல்ல. நான் உனக்கு அப்பா, எனது மனைவி ஆயிஷா உனக்கு அம்மா" எனக் கூறி அந்த சிறுவனை தன் வீடு அழைத்துச் சென்று அவனுக்கு புத்தாடை அணிவித்து இனிப்பு பண்டங்கள் கொடுத்து மகிழ்விக்கிறார்கள். அந்த சிறுவனும் கவலை மறந்து மற்ற சிறுவர்களோடு சேர்ந்து விளையாடி மகிழ்கிறான். பெருநாள் பரிசாக கிடைத்த அந்த அனாதை சிறுவனை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்போடு ஏற்றுக்கொள்கிறார்கள்.